அது பலருக்கு பிடிக்கும், பலருக்கு அது பிடிக்காத விஷயமா இருக்கும். சிலருக்கு பிடிக்கும், அப்படிதான் நடந்திருக்குங்க. இல்ல ஆங்கிலேயர்கள் நம்முடைய நண்பர்கள், அவர்கள் நம்ம எதிர்க்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இஸ்லாமியர்கள் தான் எதிரிகள், அவர்கள் நம்ம எதிர்த்தா போதும். எழுதப்பட்டதுதான் இந்த வந்தே மாதரம் பாடல். காந்தி உட்பட பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சு, இல்ல எங்களுக்கு சங்கடங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா கேள்வி கேட்பாடின்றி அவர்கள் மீது ஒரு சட்டம் பாயும். அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த கொள்கை கோட்பாடுகளை மக்களிடத்துல விருப்பம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் திணிக்கும். தேசிய கீதம் பாடலுக்கு தர வேண்டிய மரியாதைய வந்தே மாதரம் பாடலுக்கு தரல அப்படின்னா அது குற்றம். அதே நேரத்துல கடும் தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படுற மசோதா தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கு. வந்தே மாதரம் பாடல் தற்போது ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பிக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். எல்லா பக்கமும் வறட்சி இவ்வளவு போயிட்டு இருக்கிற சூழ்நிலைகள்ல வந்தே மாதரம் இந்த பாடல் பிரச்சனையை பாஜக கிளப்பியிருப்பது உண்மையிலேயே தேவையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதோடைய வரலாறுகள்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது பங்கிம் சந்திர சாட்டர்ஜி இன்னும் ஒரு பார்ப்பனர் 1880களில் வங்க மொழியில எழுதப்பட்ட அந்த ஒரு நாவல்ல இடம்பெற்ற பாடல் தான் வந்தே மாதரம் பாடல். இது எதற்காக இந்த நாவல் எழுதப்பட்டதுன்னு பார்க்கும் பொழுது 1880களில் அந்த சூழ்நிலைகளில் இஸ்லாமிய அரசர்கள் இந்தியாவில் சில பகுதிகளில் ஆளுமை மேற்கொள்றதுக்காக சில முன்னெடுப்புகள் எடுக்கும் பொழுது அதை தடுக்கும் விதமா இந்த நாவல் எழுதப்பட்டது. இதுல ஒரு கதை நிகழ்வாக அந்த நாவல் இருக்கு. இந்தியா ஒரு பாரத மாதாவாக சித்தரித்து அவர்களுக்கு ஒரு கொடுமை நடப்பது போலவும், பிறகு எல்லாருமே வாளேந்தி ஒரு போர் புரிஞ்சு அவர்களை மீட்பது போலவும் ஒரு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே ஒரு களியாட்டம் ஈடுபடுறாங்க. ஒரு தெய்வத்துக்கு முன்னாடி களியாட்டத்துல ஈடுபடுறதாக அந்த பாடல்களையும் அதுதான் குறிப்பிடுது. இப்ப என்ன அப்படின்னா, அந்த பாடல் யாருக்காக எழுதப்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆங்கிலேயரை எதிர்த்தா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. நாவல் இருக்கிற கதை பிரகாரம் பார்க்கிறப்ப அந்த போர்ல வெற்றி பெற்றுட்டாங்க. இன்னும் ஆங்கிலேயர்கள் இருக்கிறாங்கல்ல நம்ம இதுல ஆட்சியில, அவங்க அதிகாரத்தை இது பண்ணணுமே, அவங்க அதிகாரத்தை முடிச்சாகணுமே அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த கதாபாத்திரம் அதுல இல்ல ஆங்கிலேயர்கள் நம்முடைய நண்பர்கள், அவர்கள் நம்ம எதிர்க்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இஸ்லாமியர்கள் தான் எதிரிகள், அவர்கள் நம்ம எதிர்த்தா போதும், நம்ம ஆங்கிலேயர் கூட சேர்ந்து இந்த நாட்டை ஆட்சி புரிவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டது தான் இந்த வந்தே மாதரம் பாடல். இதனுடைய நோக்கம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க, எந்த நோக்கத்துக்காக எழுதப்பட்ட பாடல்னு. பின்னால இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வெடிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, 1930கள் அரசியல் நிர்ணய சபை அதுல முடிவெடுக்கிறாங்க. எது இந்தியாவின் தேசிய பாடல் முக்கியமான பாடல்னு முடிவு பண்ணும் பொழுது இந்த பாடல் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பனர்கள் ரொம்பவும் மும்முரமா ஈடுபடுறாங்க. இப்ப 2 ஸ்டாண்ட்ஸ் இருக்கும் நம்ம பாடும் பொழுது. மீதம் இருக்கிற 2 ஸ்டாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா முழுக்க இஸ்லாமியர்களை தாக்கி அவர்களை ஒழிக்கணும், வாளேந்தி போரிடணும் அப்படின்ற மாதிரியான அர்த்தங்கள் கொண்ட ஒரு வார்த்தைகள் தான் அதுல இருந்தது. ஸோ இதற்கு காந்தி உட்பட பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சு அன்னைக்கே அந்த பாடல் தேசிய கீதத்துக்கு நிகரான அந்த ஒரு ஸ்தானத்துல இருந்து அது நீக்கப்படுது. பிறகு சாரே ஜஹான் ஹே ஹச்சா அந்த பாடல் தெரிஞ்சிருக்கும். அந்த பாடல் எடுத்துக்கலாமான்னு பார்க்கும் பொழுது இது ஒரு இஸ்லாமியரால் எழுதப்பட்ட பாடல், அதனால எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங் பரிவார் பார்ப்பனர்கள் இந்துத்துவ இருக்கிற கூடியவங்க பிரச்சனை செய்யறாங்க. அதன் பிறகுதான் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எழுதிய ஜனகன மன அந்த பாடல் இப்ப வரைக்கும் எல்லா இடங்கள்லயும் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒழிச்சிட்டு இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்க, இல்லைங்க நாங்க அந்த 2 ஸ்டாண்ட்ஸை நம்ம நீக்கிட்டோம், இதை தான் நம்ம எழுதிக்கணும் அப்படின்னா, தொடர்ச்சியாக கடந்த காலங்களில் பார்க்கும் பொழுது பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த சங் பரிவார் பாஜக இவர்கள் கொண்டு வர்றதுல ரொம்ப மும்முரமா இருக்காங்க. தங்களுடைய அந்த இயக்கங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய கருத்துக்களாகட்டும் சட்டங்களாகட்டும் நிறைவேற்றுதல்ல பாஜக ரொம்ப மும்முரமா இருக்கு. ஏன்னா இவர்கள் இந்த சங் பரிவாருடைய முழுக்க எண்ணங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இஸ்லாமிய எதிர்ப்பு. முதல் 2 பத்தி பாரத மாதாவை பற்றிய வார்த்தைகள் தானே இருக்கு. ஆமா, மீதி 2 பத்திகள்ல தானே இஸ்லாமியர்களுக்கு எதிரா இருக்கு. அததான் நீக்கியாச்சே. பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு இஸ்லாமியர்கள்ட்ட போய் சொல்லி அவர்கள் நகர்ந்து போற வீடியோ எடுத்து போட்டு பாருங்க, இவங்கெல்லாம் தேச விரோதிகள், இவங்கெல்லாம் இப்படி செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திர குத்துற விஷயத்துல இந்த சங் பரிவார் பாஜக கும்பல் நிறைய ஈடுபடுறாங்க. நீங்க சொல்ற மாதிரி அந்த 2 ஸ்டாண்ட்ஸ் மட்டும் ஒலிக்குது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஏதோ ஒரு இடங்கள்ல 4 ஸ்டாண்ட்ஸ் ஒலிக்குது. ஏதோ ஒரு இஸ்லாமியரோ
சமூக நீதி போராளியோ இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சா உடனே அவங்க என்ன செய்யப்படுவாங்க? கேள்வி கேட்பாடின்றி அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள், அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும். அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய சட்டங்கள், நியாயங்கள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமா இயற்றிட்டு இருக்கிறாங்க. பீகார் முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஜனகணமன பாடல் ஒழிச்சிட்டு இருக்கும் பொழுது பக்கத்துல வந்து சீண்டிக்கிட்டு இருக்கிறாரு அமைச்சரை. இந்த மாதிரி காட்சிகளாக இருக்கும்பொழுது எவ்வளோ பெரிய அவமதிப்புன்னு நம்ம சொல்றோம். நாளைக்கு இது போன்று அதற்கு நிகரான ஒரு மதிப்பு கொடுக்கறதுனால இதுல எங்களுக்கு சங்கடங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா கேள்வி கேட்பாடின்றி அவர்கள் மீது ஒரு சட்டம் பாயும். திரைப்படமே வெளிவருது, அதுல சில காட்சிகள் வந்து சரியில்லை அப்படின்னா அதை நீக்கிட்டு அந்த படத்தை வந்து வெளியிடுறாங்க. அந்த படத்தையும் நம்ம வந்து பாக்குறோம். அதே மாதிரி இது வந்து ஒரு நல்ல கருத்தோட ஒரு பாடல் வந்து வெளிவந்திருக்கு. அதுல சில வரிகள் வந்து மற்றவர்களை வந்து புண்படுத்தக்கூடியதா இருக்கிறத நாங்க வந்து நீக்கியாச்சு. திருப்பியும் அந்த பாடலே எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறது எந்த அளவு நியாயமா இருக்கு? நீங்களே சொல்லுங்க. ராசா அவர்கள் பார்லிமெண்ட்ல பேசின பேச்சு உண்மையிலே பாராட்டணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சைலண்டான விஷயத்த வந்து அப்படியே நுழைச்சு கொண்டு போய் சட்டம் இயற்ற சமயத்துல இந்த மாதிரி ஒரு விவரமான ஆளு கண்டிப்பா அதை எதிர்க்கணும். இந்த இஸ்லாமிய அறன்னு சொல்லக்கூடிய அந்த திமுக அந்த ஸ்டாண்டை வந்து பாத்தீங்கன்னா நல்லா நிறைவேற்றிட்டார். இல்ல இப்ப சமீபத்துல கூட மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல வந்து பட்டமளிப்பு விழா நடந்தது. அதுல வந்து இந்த பாடலை வந்து முன்னிறுத்தி பாடிட்டாங்க அப்படிங்கறதுக்காண்டி அங்க கொஞ்சம் பிரச்சனைகள் நிலவி இருக்கு. ஆமா, ஆனா அங்க எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா படிச்சு ஒரு டிகிரி வாங்குறாங்க, அதே நேரத்துல கோல்டு மெடல்லாம் வாங்குறாங்க. அதை வந்து முன்னிறுத்தி பேசுறதுக்கு அங்க ஆள் இல்லை. இந்த பாட்டை வந்து ரீசனா வச்சுட்டு அங்க ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்காங்க. பட்டமளிப்பு விழாங்கும் போது அந்த மாணவ மாணவிகளுக்கு வந்து முன்னிறுத்தி நம்ம வந்து பாராட்டுற இடத்துல இந்த பாட்டால ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுங்கிறது எந்த வகையில நியாயம்? நீட்டுனால ஏற்படக்கூடிய அந்த விபரீதத்தை நம்ம கண்ணால பார்த்துட்டோம். 20 பேரை இழந்திருக்கோம். நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலை இருக்குன்றது ஆளும் பாஜக அரசுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அப்படி இருந்தும் ஏதோ ஒரு நியாய தர்மத்தை சொல்லி அதை நிறைவேற்றிட்டே இருக்கிறீங்க. நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்களாக கணக்கெடுத்துக்குவோம். இதுல நீட் ஆதரவாளர்கள், நீட் எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு நீங்க கணக்குல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எத்தனை பேர் வருவாங்க ஆதரவு? முக்காவாசி பேர் எதிர்ப்பு தான் வருவாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி நீங்க அதை நியாயதான் படுத்துறீங்க சார். சில விஷயங்கள் கொண்டு வரும்போது அது பலருக்கு பிடிக்கும், பலருக்கு அது பிடிக்காத விஷயமா இருக்கும். சிலருக்கு பிடிக்கும், அப்படிதான் நடந்திருக்குங்க. இது சிலருக்கு தான் பிடிச்சிருக்கு. நீட்டை வந்து பெரும்பாலானவர்கள் வெறுக்க தான் செய்யறாங்க. அந்த சிலர் யாரு அப்படின்னா இந்த பாஜக சங் பரிவார் கும்பல், இவங்களை சேர்ந்தவர்களுக்கு தான் இதன் மீது ஒரு ஆர்வம். அந்த விஷயத்துல மட்டும் நீங்க எதையும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. மாணவர்கள் நல்ல கருத்துல கொள்ள மாட்டேங்கிறீங்க. நிறைய பேருக்கு பிடிக்கல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் லீக் அவுட் ஆயிருக்கு. மாநிலங்களுக்கு தானே முன்னுரிமை கொடுக்கணும். நீ என்னதான் பண்ணாலும் நாங்க வந்து எங்களுடைய இதுலதான் ஸ்டாண்ட்ல தான் நாங்க இருப்போம் அப்படின்னு இருந்தா மக்கள் எந்த அளவு ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படின்றதெல்லாம் கேள்விக்குறிதாங்க. இந்நாட்கள்ல வந்து வெறுத்துருவாங்க. நீங்க பிடிக்காத விஷயத்த நீங்க திணிக்க 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 ஒரு கட்டத்து மேல இவனுக்கு இதுதான் வேலையா, எவ்வளவு விஷயம் இருக்குது நாட்டுல, அதை பார்க்காம இதையே பார்த்துட்டு அதேதாங்க இப்ப சொல்றாங்க. நாட்டுல வந்து எவ்வளவோ விஷயம் இருக்கு, இந்த பாடல் பாடுறதுதான் இப்ப பெரிய சர்ச்சையா? ஆமா, பாடல்ல அது உங்களுக்கு பாடல் பாடுறதுல பிரச்சனை இல்லைங்க. பாடல் பாடுறதுல பிரச்சனை கிடையாதுங்க. உங்களுக்கு தண்டனை வழங்கப்படும் ஏற்றுறீங்க பத்திரீங்களா? இது சங் பரிவார் பார்ப்பன கும்பலுக்கு வந்து சாதகமாக அமையும், பாஜகவுக்கு சாதகம் ஆகும். இதை வச்சே நீங்க இஸ்லாமியர்களை வந்து பாத்தீங்கன்னா தாக்குதலுக்கு உள்ளாக்க மாட்டீங்கன்றதுக்கு என்ன நிச்சயம் இருக்கு? இல்ல இப்ப ரீசெண்டா வந்து பதவியெல்லாம் ஏற்கும் போது இதே பாடல் தான் முன்னிலைப்படுத்தி பாடினாங்க. அப்பெல்லாம் யாரும் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தல. இப்ப சட்டம் இயற்றலையே. நீங்க சட்டம் ஆகிற வரைக்கும் நீங்க குரல் கொடுக்கலாம்ல, அது சட்டம் இயற்ற வரைக்கும் ஏன் காத்திருக்கணும்? எனக்கு இந்த விஷயம் பிடிக்கலன்னா நீங்க முன்னாடியே சொல்லிட வேண்டியதானே. பிடிக்காதத ஒரு மத்திய அரசு செய்யுது அப்படின்னா இது எந்த மாதிரியான நிலைப்பாடு? இல்ல இத தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளோட சொன்னாங்க. ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, தமிழ்நாட்டிலே நடக்குது, பிரதமர் கலந்துக்கிறாங்க, அதுக்கடுத்து ஆளுநர் கலந்துக்கிறாரு, சிஎம்மும் இருக்காங்க. முதல்ல யாரை பேச அனுமதிப்பாங்க? பிரதமர் பேசி, ஆளுநர் பேசி, அதுக்கப்புறம் சிஎம் வந்து பேசுவாங்க. இந்த இடத்துல வந்து அவரை வந்து நம்ம மரியாதை இல்லாம நடத்துறோம் சிஎம் அவர்களை அப்படின்னு சொல்ல முடியுமா? இது வந்து ஒரு ஆர்டர். இதை நீங்க ஏன் அதை ஏத்துக்க மாட்டீங்க? ஒரு விஷயம் இதை வந்து இந்த மாதிரி தான் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புல இருக்கிறத நம்ம வந்து அதே வேளைகளை சாரே ஜஹான் ஹே அச்சா அந்த பாடலையும் வந்து தேசிய பாடலுக்கு உண்டான ஒரு மரியாதை கொடுக்கணும்ன்ற ஒரு சட்டம் வந்து உங்களால ஏற்ற முடியுமா? அதை முதல்ல ஏன் வேணாம்? நீங்க அது இஸ்லாமியர் ஏற்றுனாங்க அப்படின்றதுக்காக அந்த பாடலை நீங்க வேணான்னு வந்து நிராகரிச்சிட்டீங்க.
இப்ப தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த சங் பரிவார் பாஜக அவர்களுடைய திட்டம் என்ன அப்படின்னு? அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த கொள்கை கோட்பாடுகளை மக்களிடத்துல விருப்பம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் திணிக்கணும். போக போக அப்படியே நார்மலைஸ் பண்ணுவாங்க. தமிழ்நாடு அரசு இதற்கு அவருடைய நிலைப்பாடை முன்னாடியே வந்து தெரிவிச்சிட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்துல தள்ளி தான் நிற்கிறாங்க. இருந்தாலுமே இது வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் தான் வந்தே மாதரம் பாடல்.